ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி சரஸ்வதி பூஜையினுடைய வழிபாடு, ஆயுத பூஜை, பிற மாநிலங்களுடைய வழிபாடுகள், அதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய வழிபாடுகள் இந்த 9 நாள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு சின்ன பதிவை நான் இப்போ உங்களுக்கு தரேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் பிறந்துருச்சுனாலே கோயில்லையும் சரி, வீடுகளிலும் சரி, வீதிகளிலும் சரி ஒரே விழா கொண்டாட்டம் தான். ஊரே அல்லோலவலில் கூட அந்த புரட்டாசி மாதத்தில் வீட்டுக்கு வீடு கொலு வைப்பாங்க. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது, அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கொலு வச்சவங்களும் சரி, வைக்காதவங்களும் சரி, எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறதும், சாயங்காலம் போகிறதும் வரதும், பஜனை பண்ணுறதும், பாட்டு பாடுறதும், அந்த வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் யார் வீட்டுக்கும் போக முடியலன்னா பரவாயில்ல, 9 நாள் 9 கோயில்களுக்கு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஒரே கோயிலில் 9 நாள் வழிபாடுகளை பார்த்தாலும் நவராத்திரி கோலமனுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு விதமாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கும். அது நேரத்தில் சுண்டல்லேருந்து பலவிதமான பலகாரங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் அது பரிமாறப்படும் பொழுது அது நமக்கு மிகவும் சந்தோஷமானதாக தான் இருக்கும். இப்போ பிற மாநிலங்களில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத பாதியோ பார்க்கலாம். வட இந்தியாவில் ராமலீலா என்றும், வங்காளிகள் காளி துர்கை பூஜை என்று கூட இதை இந்த 9 நாள் பூஜையை அவங்க கொண்டாடுறாங்க. இந்த 9 நாள் அவங்க விழாக்கோலமாக அந்த பூஜைகளை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். 10ஆவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த துர்கை தேவியை ஊர்வலமாக கொண்டு போய், நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் கொண்டு போகிற மாதிரி இவங்க துர்கை தேவியை கொண்டு போய் அந்த கடலிலோ அல்லது நதிகளிலோ கரைத்து விட்டு வருவார்கள். இப்போ நம்ம நாட்டில் அந்த 9 நாள் வழிபாடு எப்படிப்பட்டதுன்றதை பார்க்கலாம். நம்ம நாட்டில் நவராத்திரி 9 நாட்களும் மலர்கள், மாலைகள், மாவிலை தோரணங்களால் வீதி எங்கோ வீடு எங்கோ கோயில்கள் எல்லா இடத்துலையும் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து கொண்டிருப்பார்கள். நம்ம நாட்டில் பொம்மை கோலு வைக்கிறது அப்படிங்கிறது 10 நாளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த 9 நாள் பூஜையில் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க 3 நாளாவது பூஜையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்களில் பூஜை செய்தாலே அந்த 9 நாள் செய்கின்ற பலன்களையும் அவங்க அடைஞ்சிடுவாங்க. அதுவும் முடியல அப்படின்னா அஷ்டமி தின வழிபாடாவது கண்டிப்பாக செய்து விட வேண்டும். ஏனென்றால் கல்வி, செல்வம், ஆரோக்கியம் இவை எல்லாமே நாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சரஸ்வதி பூஜையினுடைய அந்த நாட்களை நாம் என்ன பண்ணணும், தவறாமல் கண்டிப்பாக கொண்டாடணும். இப்போ அமாவாசை அன்னைக்கு மாலையில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொலு வைப்பாங்க. வீடெல்லாம் ஏற்கனவே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. சுத்தம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த கொலு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. அமாவாசை வந்த உடனே சாயங்காலம் கொலு வைக்கும்போது 3, 5, 7, 9 அப்படிங்கிற படிகளை அமைச்சிருப்பாங்க. அமைச்சிட்டு அதில் பொம்மைகளை எல்லாம் அழகாக அலங்காரம் செய்வாங்க. ஒரு செம்பு, அதாவது வெள்ளி செம்பாக இருக்கலாம், அல்லது செம்பாக இருக்கலாம், அல்லது பித்தளை செம்பாக இருக்கலாம். அதில் அந்த செம்புகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சளை நல்லா தடவிட்டு அதில் சுற்றியும் குங்குமம் வச்சுருவாங்க. குங்குமம் போட்டு வச்சு உள்ளே ஒன்றா அந்த கலச நீர்னு சொல்லுவாங்களே, அந்த கலசம் தனியாக வைக்கலாம், அல்லது கலசத்தில் நாங்கள் என்ன போடலாம், அரிசி அது போடலாம். அதெல்லாம் ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் மஞ்சள் தடவிய தேங்காய் ஒன்று மேலே போய் வச்சு அந்த அதுக்கு குங்குமம்லாம் வச்சுட்டு மாயிலெல்லாம் சொருகிட்டு அதுக்கு மலர் போட்டு அட்சதை சேர்த்து முதல் படியில் நம்ம இந்த கலசத்தை உட்கார வைக்கணும். வரலட்சுமி அம்மன் முகம் இருந்ததுனாலும் நம்ம அதையும் கூட நம்ம அதில் வைக்கலாம். அதனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் படிகளில் பொம்மைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு எல்லாம் அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் வண்ண கோலங்களெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க. சுற்றி லைட்ஸ் எல்லாம் போடுவாங்க. வாழை மரம், தோரணம்லாம் கட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நவராத்திரி ஆரம்ப நாள் முதல் வசதிக்கு தகுந்தபடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூஜை செய்வாங்க. வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், அதே நேரத்தில் ஒரு வளையல், ரவிக்கு துணை, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி வளையல், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வர்ற பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க, அவங்களாம் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த நவராத்திரி குழுக்கு வர்றவங்கெல்லாம் ஆடுவாங்க, பாடுவாங்க, அதே நேரத்தில் பஜனை பண்ணுவாங்க.
என்ன மூலதாளம் வாத்தியம் கூட சில இடத்துலலாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைவேத்தியம் எல்லாம் படைப்பாங்க. நைவேத்தியம் படைச்சிட்டு அந்த நைவேத்திய பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த நைவேத்தியத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சில பேர் வீட்டில் டிஃபன் கூட லைட்டாக ஒரு டிஃபன் கூட கொடுத்து அனுப்புவாங்க, வர்றவங்களை சும்மா அனுப்ப மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த 9 நாளும் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கும்போது நமக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சில இடத்துல நவதானியங்களை வந்து முளைக்க வச்சுருப்பாங்க, அது கூட ஒரு இடத்துல பார்க்கும்போது அழகாக இருக்கும். கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 9 நாளும் தாயாருக்கும் சரி அம்பிகைக்கும் சரி விசேஷமான பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜைகள் எல்லாம் நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் நமக்கு வந்து கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம அங்கே நினச்சி பார்க்கணும். அதனால் அங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலகாரங்கள் என்னென்ன இருக்கோ அதை ஒவ்வொருத்தரும் சில பேர் வந்து அவங்களாவே தேர்ந்தெடுத்து நாங்கள் இன்றைக்கி இது கொண்டு வரோம், நீங்கள் நாளைக்கு இன்றைக்கி நாங்கள் சக்கரை பொங்கல் கொண்டு வந்தால் நாளைக்கு நீங்கள் வெண்பொங்கல் கொண்டு வாங்க, ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து அவள் பாயசம் கொண்டு வாங்க, அப்படி எல்லாம் பேசிப்பாங்க. ஆளுக்கு ஒரு நாள் ஒருத்தர் கைங்கரியத்தாங்க கொண்டு வந்து அந்த தெய்வத்துக்கு சாத்தி மற்ற பக்தர்களுக்கும் அதை விநியோகம் செய்வாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பக்தி பெருவெள்ளமாக நமக்கு வந்து கரை புரண்டு ஓடுகின்றதாக நமக்கு ஒரு காட்சியை தரும் அந்த விசேஷ பூஜைகள் எல்லாம். இப்போ ஆயுத பூஜைன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் நம்ம ஆயுதமாக பயன்படுத்துகின்ற நம்முடைய ஜீவாதாரத்துக்கு நம்ம எதை வச்சு நடத்திக்கிறோமோ அது எல்லாமே நம்ம வந்து அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அது ஏதோ நம்ம எல்லாருமே ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒன்றை வாழ்வில் நம்ம வந்து மையமாக கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தையல் மிஷின் வச்சுருப்பார் அப்படின்னு சொன்னால் தையல் மிஷினால் அவர் வாழ்க்கையை நடத்துகிறாரு. அப்போ அந்த தையல் மிஷின் தான் அவருக்கு ஜீவாதாரம், அதுதான் அவருக்கு சோறு போடுது. ஏன்னா அதை தைச்சு வச்சா தான் அவருக்கு அதுலேருந்து வருகின்ற வருமானம் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுது. அந்த மாதிரி படைப்பாளிகள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், வாத்தியம், நாட்டியம், நடனம் ஆடுகின்றவர்கள், ஓவியம், சிற்பம் போன்ற அனைத்துமே அந்த சரஸ்வதி தேவியினுடைய ஒரு பிம்பம் தான். அதனால் நாம் வணங்கும் சரஸ்வதி தேவியே அது என்று நினைத்து நாம் அதற்கு நம்ம வந்து பூஜை போடுகின்ற ஒரு நாட்களாக நாம் அதை வந்து இந்த விஜயதசமினால் கொண்டாடுறோம். அந்த விஜயதசமியை கொண்டாடும் போது எல்லா ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வெளியில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே அந்த பூஜையை வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து பழங்கள், பொரி, கடலை, சுண்டல், இனிப்பு வகைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த இலையில போட்டு படைப்பாங்க. படைச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஒரு பேக்கெட் போட்டு கொடுப்பாங்க. சில பேர் வந்து ஒரு கிஃப்ட்டு கூட அன்றைக்கி வந்து அந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கி ஒரு கிஃப்ட்டு கூட கொடுத்து அனுப்புவாங்க. முக்கியமாக பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த நாட்களில் வந்து விஜயதசமி நாளோ சரஸ்வதி பூஜை நாட்களில் நீங்கள் வந்து ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து காத்தால பூஜை பண்ணலாம், மதியானம் பூஜை பண்ணலாம், சாயங்காலம் பூஜை பண்ணலாம், ராத்திரி பூஜை பண்ணலாம். இதுக்கு வந்து ராகுகால யமகண்டம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கக்கூடாது. மற்றபடி பூஜை செய்யறதுக்கு நேரன்றது கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் அந்த சரஸ்வதி பூஜையை நம்ம செய்யலாம். ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா காட்சிகளையுமே இறைவனுடைய அந்த சரஸ்வதி தேவியினுடைய, லட்சுமியினுடைய, ஈஸ்வரனுடைய ஒரு அங்கங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து என்னது அந்த அந்த நாட்களுக்கு வந்து டைம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வந்து பூஜை செய்யலாம். அதனால் விஜயதசமியில் நம்ம வந்து இந்த சில பேர் வந்து வித்யாரம்பம் தொடங்குவாங்க படிக்கிறதுக்கெலாம், அதெல்லாம் வந்து அந்த நாளில் தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அதனால் வந்து விஜயதசமி இதையெல்லாம் நீங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவற விடாமல் கண்டிப்பாக வாழ்க்கையில் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய விளக்கத்தை நான் வந்து 3 பதிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணுமோ ஒரு அவல் பொரி கடலை, ஒரு பழம், ஒரு தேங்காய் வெத்தலை பாக்கு வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், சரஸ்வதி பூஜையை நல்ல நிச்சயமாக சந்தோஷமாக கொண்டாடலாம். தேவியர்கள் அனைவரும் நம்ம வீட்டுக்கு வரணும், அவங்க அருள் புரிந்து நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நமக்கு எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும், நம்ம தீர்காயிலோடு மன நிம்மதியோடு இந்த இறைவனை வழிபட்டு வாழ்வில் வந்து பல வசதிகளை பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நான் பல விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பதிவு இதோட முடியுது. நாளைக்கு வேறொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Subscribe to my channel and please press the bell icon for more videos.